ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பருது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, லைவில் நடக்குது. ஏங்க அவர் உண்மையிலே நல்லவரா கெட்டவரான்னு கொஞ்சம் யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஜய் பருது அவர் நம்பலாமா வேண்டாமா? அதாவது ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி மாறுறது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நிமிஷம் மாறுறாப்புல. இப்போ வந்து கமருதீனை வந்துட்டு கொம்பு சுகுறாங்க சாண்ட்ரா. என்னென்னா, கமருதீன் குத்துறதுக்கு பயப்படாத, ஏன் வந்து பயப்படுற, ஓப்பனாக பேச வேண்டியதானே நீ. ஏன்னா அந்த குறும்படம் பார்த்தோன்னே வெறியாயிடுச்சு எனக்கு அப்படின் போது விஜய் அவர் சொல்லியிருப்பாங்க, நீ மட்டும் அங்கே சண்டை போட்டு வச்சுக்கோ, நீ அங்கே வந்து ஹீரோவாக இருப்பா அப்படின்னு. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா, நீ வந்து ஏன்டா எதுக்குள்ளே என்னோடய விஷயத்துக்குள்ளே வந்து என்னைய கலாச்சாரம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பயத்தை சொல்கிறாரு. அவருக்கு நடுவில் நடந்த பிரச்சனையால் அவருக்கு பயம் வந்துருச்சு. சரிங்களா? இதே சப்போஸ் கமருதீன் உள்ளே வந்திருந்தாலும் விஜய் சேதுபதி வேறு மாதிரி கூட அதை மாற்றிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கமருதீன் மேலே விஜய் சேதுபதிக்கு ஒரு செம காண்ட் இருக்குது. அதனால் அவரே வந்துட்டு சண்டை போட்டு அவங்க ஓகேங்க நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அவர் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்லி ஏற்றி விட்றாங்க, கமருதீன் குத்துறதுக்கு பயப்படாத, ஓப்பனாக பேசு, எதுக்கு பயப்படுற, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க குத்துனா பரவாயில்ல, நம்ம நாமினேஷன் போய் மக்களை போய் சந்திச்சுட்டு வருவோம், அப்புறம் எதுக்கு பயம் உனக்கு, என்ன இது நாமினேஷன் வர்றதுன்னா நான் அவ்வளோ இதுவா பயப்படணுமா நம்ம அப்படி இப்படின்றாங்க. பிரச்சனை ஏற்றுடுற, ஏய் ஏன்டா பயப்படுற அப்படின்னு. அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க, உங்கள் பொண்டாட்டி கொடுத்து நீங்கள் நாமினேஷன் வந்திருக்கலாம் பிரச்சனை அப்படின்னா, அது அவனுக்கு எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தப்பிச்சுக்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் எல்லாருமே அதேமாதிரி விஜய் பருவத்தை சொல்கிறாங்க, கமருதீன் முன்னாடி நம்ம தனியாக வந்து போராடணும், நம்மளை எத்தனை வாட்டி என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க அவங்க, இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, எதுக்கு பயப்படணும், இது கோதாவில் இறங்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி பேசுகிறாங்க. விஜய் பார்வதி அதெல்லாம் வந்துட்டு என்ன தான் வந்து யார் திட்டினாலும் சரி அவங்களுடைய ஃபோக்கஸும் பயங்கரமாக இருக்கும். கமருதீனோட மைண்ட் தான் இங்கேயே அங்கே நல்லா போகுது. இப்போ இங்கே இவ்வளோ பேச்சு பேசுகிறாரா, கொஞ்சம் நேரத்தில் அரரா கையில் அப்படி அக்கில் கையை கோத்துட்டு கமருதீன் உங்கள் கிட்டே நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு போலாங்க வச்சுக்கோங்க. அவன் சரியில்லைம்மா, என்னென்ன பேச்சு பேசுகிறா தெரியுமான்ட்டு மாறிடுறாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.